கீர்த்தனி எப்படி இருக்கீங்க? என்ன காலங்காத்தாலே ஜம்முன்னு எங்கேயோ கிளம்பியாச்சு போல. எப்படி இருக்கீங்க? எங்கே போகிறோன்னு சொல்லாத, ரகசியம். இங்கே வர சொல்லுவேன். ஏய் சொல்லாத சொல்லாத ஏ சொல்லாத. உன்னோட ட்ரெஸ்ஸு காமி, உன்னோட ட்ரெஸ்ஸு காமி. சூப்பராக இருக்கா? எந்திரிச்சு காமிம்மா உன்னோட ட்ரெஸ்ஸு. இந்த இங்கே தானியா கீர்த்தனியை பாருங்கள், 2 பேர் வந்து அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரி எந்திரிச்சு காமி, ட்ரெஸ்ஸை காமி. பாருங்கள் மணி 4 ஆகுது. 4 மணிக்கெலாம் வந்து நாங்கள் ஜம்முன்னு நம்ப மாட்டாங்க. அவங்க 2 பேருமே அண்ணி அண்ணி தங்கச்சி நம்புவாங்க. ஆமாம், 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறனால காலையில் ப்ராப்பராக இங்கே கிளம்பியாச்சு. இதே மாதிரி தான் என் கணவர் பாருங்கள், சாமி கும்பிட்டுட்ருக்காரு. 4 மணிக்கெலாம் பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்ருக்காரு. வரட்டும், நம்ம பேசலாம். வேட்டி சட்டையில் செம்மையாக கலக்குறாருங்க. நீ உன்னோட ட்ரெஸ்ஸை காமி எந்திரிச்சு. பாவம் தூக்கத்தில் இருக்கு. கருப்பு கலர் சாரியை கட்டிடு. இங்கே பாருங்க, நான் கட்டியிருக்கிற சேலை நல்லா 4 மணிக்கெலாம் குளிச்சு ஜம்முன்னு ரெடி ஆயாச்சுங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து போடுறேன். அது எந்த இடம்னு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அங்கே வந்து சேலை தான் கட்டணுமா, வேட்டி சட்டை தான் போடணுமா, பேண்ட் சட்டையெல்லாம் போடக்கூடாதான். இங்கே அது ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கான். அது எங்கேன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. வாங்க, என் கணவர் செம்மையாக மாப்பிள்ளை கணக்கு ரெடி ஆகிருக்காரு. எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாம். பாவா செம்மையாக இருக்கீங்க போல. சாமி கும்பிட்றீங்களா? அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தானியா, அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடு. அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் வந்து இன்னைக்கு மாடு ஆமாம், இன்னைக்கு மாடு வச்சிருக்கிறவங்களாம் வந்து வா, இன்னைக்கு மாடு வச்சிருக்கிறவங்களாம் வந்து செம்மையாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுங்க. ஹாப்பியாக இருங்க. நேற்று பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சு. இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கலுங்க. ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய் தானியா, வா சாமி கும்பிடு. தூக்கம் வருதா? நைட்லாம் இருமலுங்க பாப்பாவுக்கு, பயங்கர இருமல், தூங்கவே இல்லை. இங்கே பாருங்க, என் கணவர் வேட்டி சட்டையோட ஜம்முன்னு வேட்டி சட்டை கட்டி நான் இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன். கை வேஷ்டி வேணா கட்டுவார். இந்த பட்டு வேஷ்டி இன்னைக்கு தாங்க கட்டியிருக்காரு. ஆமாப்பா, இன்னைக்கு கோயில் குளத்து கிளம்புறதுனால சொல்லிட்டாரு. இன்னும் அவங்க போய் வீடியோ எடுத்து போட்டா சாமின்னு தெரியாதா, இல்லை கோயிலுன்னு தெரியாதா? ஐயோ, ரகசியமா வச்சிருந்தேன். சின்ன சின்ன வீடியோவா தான் எடுக்கிறேன். அது ரகசியமா எடுத்து போடலாம் நினைச்சேன். அப்படியா? அந்த டிவில கூட சாமி எடுத்து போட்டு விட, அவங்க தெரியாம பாப்போமா. அதெல்லாம் இன்னைக்கு தெரியுதுன்னா போதும். அதனால வந்து நாங்க ப்ராப்பரா இங்க பாருங்க ரெடி ஆயிட்டோம். நான் சேலை, என் கணவர் வந்து வேட்டி சட்டையெல்லாம் கட்டி எப்படி ஜம்முன்னு பாருங்க, பார்க்கவே அழகா இருக்குல்ல. சூப்பரா இருக்குல்ல. மாப்பிள்ளை கணக்கு இருக்காருங்க. ஆமா, நேற்று பொங்க வைக்கும் போல நைட்டி போட்டு பொங்க வைக்கிறீங்க. இன்னைக்கு என்னமோ மாட்டு பொங்கலுக்கு போய் வேட்டி சட்டை கட்டி கிளம்புறீங்க. என்னங்க வித்தியாசமா இருக்கு. நீங்க போய் நைட்டி போட்டீங்களா? என்னைய சொல்லுது. மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வேஷ்டி சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேஷ்டி சட்டை வீட்டுக்காரர் எப்படி பொருத்தமா இருக்கா? 10 மாடு மேய்க்கிறது 10 பொருத்தம் பக்காவா இருக்கா? நீ மாட்டு பொங்கல் வேற எதுக்கு 20 மாடு கூட சொல்லுங்க. 20 மாடு கூட மேய்ப்போம். என்ன வந்துருச்சு? அது மேய்க்கிறது சாதாரண பேசி. ஏற்கனவே 3 மாடு. இவளுக்கு யூடியூப் சேனல் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாபா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினோன்னு யூடியூப் சேனல் வித்துடலான்னு பார்க்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் முடிவு என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்களாம் நம்ம வீடியோஸ் பார்க்கவே மாட்டேறீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு போட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டெய்லி நினைச்சு ப்ரெஷர் ஏறுது. அப்படி இல்லப்பா, அதாவது கண்டென்ட் வந்து புதுசா யோசனை பண்ணி போடுறேன். நல்ல போட்டுக்கிட்டு இருந்தா நல்ல கண்டென்ட் தான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் போட்டுட்டேங்க. சரி பாப்போம், நீங்க சப்போர்ட் பண்றத வச்சுதான் யூடியூப் சேனல் ரன் பண்றதா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு வருங்க. இப்போ வந்து நாங்க சூப்பரா கிளம்பிட்டோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.